ஹாய், நான் ஜாய். நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா, பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா நீங்க. சொத்து இதை பத்தி விஜய் அண்ணாவும் சிஎம் மு க ஸ்டாலின் கொடுத்தாங்கல்ல அவங்களோட விண்ணப்பத்தை. அதை ஃபுல்லா நம்ம விலாவரியா பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இவங்க திமுக பண்ண ஊழல்ல ஸ்டாலின் எவ்வளவு சம்பாதிச்சாருன்றதையும் ஒரு கணக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க லாஸ்ட்டுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் என் சேனல் நிறைய பேர் காட்டும், நிறைய பேர் பூஸ்ட் பண்ணும். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. நம்ம ரெண்டு பேரையும் கம்பேரிசன் போடலாம். ஃபர்ஸ்ட் நேம் எம்கே ஸ்டாலின் 72, ஜோசப் சி விஜய் 52, இன்கம் பிட்வீன் 2020 அப்புறம் 21 அண்ட் 2024 25. இதில் மொத்தமே சிஎம் ஆன மு க ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் 1.76 crores தான் சம்பாதிச்சிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 1.76 crores அவ்வளோதான் சம்பாதிச்சிருக்காரு கடந்த 5 வருஷத்துல. ஓகேங்களா? ஏன்னா இன்கம் பிட்வீன் 2020 21 அண்ட் 2024 25 rupees 734.45 crores. அப்படி பார்த்தீங்கன்னா 734.45 லட்சம் அவர் சம்பாதிச்சிருக்க கோடிகள். ஓகேங்களா? கோடிகள் சம்பாதிச்சிருக்காரு. கேஷ் இன் ஹேண்ட் 10,000. கேஷ் இன் ஹேண்ட் விஜய் அண்ணா 2 lakhs. நீங்க எம்கே ஸ்டாலின், இதான் முக்கியமான விஷயம். எம்கே ஸ்டாலின் நோ வெஹிக்கல்ஸ், ஜுவல்ஸ், கோல்ட் ஆர் சில்வர். இது விஜய் அண்ணா கோல்டு 110 சவரன்ஸ் வேல்யூ 1.20 crores. ஓகேங்களா? 1.20 crores. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா 110 சவரன் ஓன் பண்ணுறாரு. எம்கே ஸ்டாலின் சார் நோ வெஹிக்கல்ஸ், ஜுவல்ஸ், கோல்ட் ஆர் சில்வர் எதுவுமே அவர்கிட்ட இல்லையா. கார் இல்லையா, கோல்டு இல்லையா, சில்வர் இல்லையா. Movable assets எம்கே ஸ்டாலின் rupees 3.30 crores. Immovable assets rupees 2.96 crores. அப்புறம் நீங்க விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா மூவபிள் அசட்ஸ் 404.58 crores, இன்மூவபிள் அசட்ஸ் 220.15 crores. ஸோ நீங்க ரெண்டு பேர்லையும் பார்த்தீங்கன்னா ரெஜென்ஸ் யார் ஓன் பண்றா? ஸோ நல்லா தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எஜுகேஷன் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிரசிடென்சி காலேஜ், இயர் 1973. விஜய் அண்ணாது எஜுகேஷன் பிஎஸ்சி ட்ராப் அவுட், லோயலா காலேஜ் 1992. டோட்டல் அசட்ஸ் எம்கே ஸ்டாலின் rupees 6.26 crores. விஜய் அண்ணா டோட்டல் அசட்ஸ் rupees 625 crores. சம்பளம் கொடுக்குறவங்க யாரு? அவங்க பாராட்டுக்கிறது அவங்க. ஆனால் சம்பாதிக்கிறாரு இவர்கிட்டயே இவ்வளோ இருக்குன்னா அப்போ அவர்கிட்டயே அவ்வளோ கம்மியா இருக்கு. சிஎம் ஸ்டாலின் சார் கிட்ட ஒரு வண்டி கூட இல்லையா. நோ வெஹிக்கல்ஸ், நோ கோல்ட், நோ ஜுவல்லரி சொன்னார்ல. அதே நம்ம தளபதி கிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு சும்மா பார்க்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வண்டி BMW i7. ஓகேங்களா? அதே மாதிரி டொயோட்டா வெல்ஃபயர், BMW 530D, லெக்ஸஸ் LM 350H, ஆடி A8L, அதே மாதிரி மினி கூப்பர் ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் வச்சிருக்காரு ஒன்று, மார்ச் சுசுகி ஷிஃப்ட் ஒன்று வச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி டிவிஎஸ் எக்ஸல் 100 வச்சுட்டு இருக்காரு. டிவிஎஸ்னா அதுவும் 2-3 மாசத்துக்கு முன்னதான் அவர் வாங்கியிருக்காரு. டிவிஎஸ் எக்ஸல் கூட வச்சுட்டு இருக்காரு நம்மளோட தளபதி. ஆனா இவர்கிட்ட ஒரு வெஹிக்கல்லையே எக்ஸாம்பிள் ஒரு பைக்கு, ஒரு டிவிஎஸ் எக்ஸல் கூட இல்லை அவர்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு அவர் காமராஜர் பரம்பரையில கலைஞர் பரம்பரையில இருந்து வரல. அவரு கலைஞர் பரம்பரையில ஃபுல்லா கொள்ளச்சிருப்பாங்க, காமராஜர் பரம்பரையில ஃபுல்லா எதுவுமே இல்லாம இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள் போல அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட காட்டியிருக்காரு. ஸோ இதை நம்ம கிட்ட காட்டினது நியூஸ் சேனல் நம்ம கிட்ட காட்டினாங்க. இந்த மாதிரி இவர்கிட்ட இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, இவர்கிட்ட இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு. நீங்க ஒன்று கவனிக்கணும். இப்போ ரெஜெயின்ஸை இன்பநிதி வச்சுட்டு இருக்காரு. அது முன்னே யார் வச்சுட்டு இருந்தா உதயநிதி வச்சுட்டு இருக்காங்க. ரெஜெயின் மூவி தயாரிக்கிறதுக்கு, அதை உருவாகிறதுக்கு ஃபண்ட் பண்ணது யாரா இருக்கும்? யார் அந்த சோர்ஸா இருப்பாங்க? யாரா இருக்கும்? உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி. ஸ்டாலினும் அவங்க அப்பா கருணாநிதியும் தான் அதை காசு கொடுத்து உதயநிதிக்கு ஸ்டார்ட் பண்ண இது பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்படி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அது நீங்க பார்க்கணும். ரெஜெயின் மூவிஸ் ஃபவுண்டட் பை உதயநிதி ஸ்டாலின் in 2008 is a prominent Tamil film production and distribution company. Well specific verified net worth figures for private companies are difficult to confirm. Report have indicated a significant value with the allegations in 2023 suggesting a rise from 300 crores in 2008 to over 2000 crores. Thought such figure have been subject to political controversy அப்படின்னு வந்திருக்கு.
என்னன்னா 2008 ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து 300 கோடியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2023 வந்து அதுக்கான நெட்வொர்க் வந்து 2000 கோடியா இருக்கு. இது வந்து கான்ஸ்பிரசியாகவும் இருக்கு. எப்படி இந்த ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்றது. ஏன்னா இவங்க வந்து கொள்ளடிக்கிற பணத்தை வந்து பணம் எடுக்கிறானுங்க. பணம் எடுத்து அதை பிளாக் மணியா ஒயிட் மணி ஆக்குறாங்க. இது பல பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்படி வந்து கொள்ளடிச்சு இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சர்லாம் அதுக்கு மேலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி யார் ஓன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இன்பநிதி ஓன் பண்ணுறாரு. இன்பநிதி வந்து 2025 வந்து இந்த கம்பெனிக்கு வந்து டெபிட் பண்ணி அவரோட சிஓ ஆகிறாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக டெபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட்லி கடை தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அவரை எடுத்து முடிக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல உதயநிதி இப்போ என்ன ஆக்கி வச்சிருக்காங்க, துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற இன்பநிதியை வந்து அடுத்த துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு உதயநிதியை வந்து சிஎம் பதவி உட்கார வச்சிருவாங்க. ஸோ இந்த இது வந்து ரன் பண்ண விடவே கூடாது இவங்களை. ஏன்னா இவங்க ஃபுல்லாக கொள்ளடிக்கிறாங்க, போய் சொல்றாங்க. எப்படிங்க தமிழ்நாட்டில் ஆள்றவர்கிட்ட இத்தனைக்கு எவ்வளவு கொள்ளடிக்கிறான்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். படம் ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்காங்க, நிறைய வந்து மோனோபோலி ஆடுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு சுரண்டுறவங்க கிட்ட ஒரு கோல்டு, ஒரு காரு, ஒரு சில்வர் கூட இருக்காது. என்னங்க காமராஜர் கூட அப்படி இருந்திருக்க மாட்டாருங்க. அவருக்கு என்ன எதுனாச்சும் ஒன்னா இருந்திருக்குங்க. இவரு என்னங்க இப்படி நீங்க நம்புற அளவுக்கு நியூஸ் சேனல்ல வேற போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க பாக்குற நிலைமை நம்ம இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஓட்டே போடாதீங்க. இவங்க அமைச்சர்கள்லாம் வந்து எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க சும்மா ஒரு லிஸ்ட் போடுறோம், அதை நீங்க பாருங்க. பெயர் செந்தில் பாலாஜி. சாதனை ஊழல் பாட்டிலை எழுத இடம் போதாத கரூர் கம்பெனி முதலாளி. பாட்டிலுக்கு மேல் 10 ரூபாய், பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் வச்சு வருஷத்துக்கு வந்து சுமாரா வந்து 3000 கோடி வந்து எடுக்கிறாரு. பார்த்துக்கோங்க. பெயர் பொன்குடி. சாதனை சொத்து குவிப்பு வழக்கு, செம்மண் குவாரி முறைகேடு, சட்டவிரோத பண மாற்ற வழக்கு. ஓகேங்களா, இதுல தெரிஞ்சிடும் சொத்து குவிப்பு. செம்மண் அடிச்சு எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இவங்களாம் அடிச்சு சம்பாதிச்சிருக்காங்க. இவர்கிட்டயும் சுமாரா வந்து ஒரு 5000 கோடி அடிச்சு ஊழல் பண்ணியிருப்பார். பெயர் KN நேரு. சாதனை பணி நியமன ஊழல் 900 கோடி, டெண்டர் முறைகேடு 1000 கோடி, பணி இடைமாற்றம் ஊழல் 3 கோடி. ஆக மொத்தம் இவரே வந்து ஒரு 2000 கோடி கிட்ட அடிச்சிட்டாரு. பெயர் துரைமுருகன். சாதனை மணல் கொள்ளை 60000 கோடி சொத்து குவிப்பு வழக்கு. 60000 கோடி சொத்து குவிப்பு வழக்கு. பார்த்துக்கோங்க, 60000 கோடி. ஸ்டாலின் சாருக்கு இதுல இருந்து ஒரு கமிஷன் கூட போவாத நினைக்கிறீங்க? பெயர் மா சுப்பிரமணியன். சாதனை மருத்துவ கொள்முதல் ஊழல், மருத்துவ துறையில் படுகொலியில் தள்ளியது. நெக்ஸ்ட் பெயர் KKSSR ராமச்சந்திரன். சாதனை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு. பெயர் சேகர் பாபு. சாதனை ரவுடித்தனம் செய்வது, இந்துக்களுக்கு துரோகம் செய்வது, உண்டியில் பணத்தை கை வைப்பது, 4000 கோடி ஊழல். பெயர் மூர்த்தி. சாதனை பத்திரப்பதிவு துறையில் 50000 கோடி ஊழல். 50000 கோடி ஊழல். அதே மாதிரி பெயர் பெரியசாமி. சாதனை வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கில் சொத்து குவிப்பு வழக்கு. ஸோ நீங்க பார்த்தே ஆகணும், இவ்வளோ பேர் கணக்கு போட்டாலும் ஆளுக்கு வந்து ஒரு 1000 கோடி. நான் சும்மா எக்ஸாம்பிளா சொல்றேன், அதுக்கு மேல எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்காது எவ்வளோ இருக்கும் தெரியல. ஸோ சுமார் ஒரு 1000 கோடி எடுத்தனாலே இவங்க எல்லாருமே 1000 கோடி கொடுத்தாலே 10000 கோடி வருது. எப்படி 10000 கோடி வருது? இந்த 10000 கோடி இருக்காதா ஸ்டாலின் சார் கிட்ட? நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து டிஎம்கேவை நம்பாதீங்க. இவங்க போய் வந்து நியூஸ்லேயே போடுற அளவுக்கு இருக்குன்னா அப்ப நியூஸ் எந்த அளவுக்கு அவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க பாருங்க. யாரும் கேள்வி கூட எழுப்பல, இதை பத்தி டிபேட் கூட யாரும் பண்ணல. ஸோ நீங்க பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. இவங்க ஓட்டு போட்டோம்னா ஃபுல்லா போய் சொல்லுவாங்க, கொள்ளடிப்பாங்க. இதுதான் அவங்க இதுவே. ஆனா இந்த இதுல காட்டுறேன் உங்களுக்கு, அதுல புரிய தேவையில்லையா? இவங்க போய் மட்டும் சொல்றாங்க, போய் சொன்னால இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்டே இந்த அளவுக்கு ஒரு கணக்கு கட்டுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞான ஊழல் ஏற்பட்டிருக்காங்க நீங்க பாருங்க. அவங்க திராவிட 2.0 கொண்டு வர மாட்டாங்க, திருட்டு 2.0 கொண்டு வருவாங்க. ஸோ தயவு செஞ்சு முழிச்சிருங்க. தயவு செஞ்சு ஏப்ரல் 23 ஓட்டை கரெக்டா போடுங்க. இந்த பொய் கட்சி வரவே வேணாம். திராவிட கட்சி அழிஞ்சு போகட்டும். பாய்.